ஆக்சுவலி நீங்கள் எனக்கு என் உயிரையே திருப்பி தந்திருக்கீங்க சார். லாஸ்ட் மே மந்த் வந்து 23rd நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து ட்ரைனிங் பண்ணிருக்கும் போது சடனாக நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு பிரெயின் ஹெமரேஜ் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அன்றைக்கே உடனே வந்து எஸ்டிடி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னை அன்னைக்கே ஷிஃப்ட் பண்ணி இன்றைக்கி நைட்டாக என்னை ஷிஃப்ட் பண்ணி அப்போலோவில் அட்மிட் பண்ணி அன்றைக்கே வந்து எனக்கு 4 lakhs வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. நான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் டேரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் நான் போய் அட்மிட் ஆகியிருந்தேன். இப்போ நான் க்யூர் ஆகி இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு உயிரையே திருப்பி தந்திருக்கீங்க. அது எல்லாத்தாலையும் தர முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். அண்ட் ஒரே ஒரு கொஷின் சார், நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் ஒரு க்ரியேட் பண்ணி எங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்லெட்ஸுக்கு அவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? பவித்ரா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சார், கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சார். ஓகே. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எப்படி ஆரம்பிச்சோன்னு கேட்குறீங்களா? அது மூலிமா எங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்லெட்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 3 வருடங்கள் ஆகிறது. மெயின் அப்ஜெக்டிவ்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சைக்கிளிங் வீராங்கனை அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இல்லை, சைக்கிள் இல்லை அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. உடனே நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டை சொல்லி உங்களுக்கு உடனே ஒரு சைக்கிள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது 30 கோடி ரூபாய் 1000 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பிரித்து கொடுத்துருக்குறோம். அந்த 1000 பேரில் 500 பேர் மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணி மெடல் அடிச்சிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய துறை செஞ்ச பல முன்னெடுப்புகளில் இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நன்றி.